அருணாச்சல பிரதேசத்திலும் இந்திய எல்லைப் பகுதியில் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீன ராணுவத்தினர் ஊடுருவியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியையொட்டிய இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஊடுருவினர். அங்கு 3 வார காலத்துக்கு அவர்கள் முகாமிட்டதால் இரு நாட்டின் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது. இருதரப்பு ராணுவ அதிகாரிகளும் நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் பலனாக அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் லடாக் எல்லையில் சர்ச்சைக்குரிய தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான விமான தளத்தில் இந்திய விமானப்படை தனது சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானத்தை செவ்வாயன்று நிறுத்தியது. லடாக்கில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தைரியம் அளிக்கும் வகையில் ஹெர்குலஸ் விமானம் நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளிடையே எல்லை சர்ச்சைக்கு காரணமான அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சீன ராணுவத்தினர் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்துமீறி ஊடுருவியிருக்கும் தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது. கிழக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சக்லகவுன் என்னும் பகுதியில் ஆகஸ்ட் 13ஆம் தேதியன்று சீன ராணுவத்தினர் ஊடுருவியதும் 4 நாட்கள் அங்கு முகாமிட்டிருந்த பிறகு அவர்கள் தங்கள் எல்லைக்கு திரும்பியதும் தெரியவந்துள்ளது. கடந்த காலங்களிலும் கூட சக்லகவுன் பகுதியில் சீன ராணுவத்தினர் ஊடுருவிய சம்பவங்கள் நடந்துள்ளது. ஆனால் இம்முறை சீன ராணுவத்தினர் 4 நாட்கள் தங்கியதன் மூலம் இந்தியாவுக்கு சவால் விடும் வகையில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இதனிடையே எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிளம் செக் போஸ்ட் பகுதியில் சீன ராணுவத்தினர் முகாமிட்டுள்ளதாகவும் அங்கிருந்து திரும்பும்படி அவர்களுக்கு இந்திய ராணுவம் அறிவுறுத்தி வருவதாகவும் இன்னொரு தகவல் கூறுவதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது.